தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். வருண், மண்டே எதுவுமா ரொம்ப உற்சாகமா வந்திருக்கோம். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு வழக்கமான ஷோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வாசகர்களையும் எழுத்தாளரா மாத்துற முயற்சி தான் மை விகடன். இப்ப இந்த மே மாசம் சம்மர் லீவுங்கிறதுனால நீங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றீங்களோ, டூர்லாம் போறீங்களோ, அதை வந்து எழுதி மை விகடன் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏகப்பட்ட வாசகர்கள் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அதுல சிறப்பா எழுதியிருந்த நிறைய பேர் வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு வந்து பரிசுகள் வந்து கொடுத்துருக்கோம். ஆமா, பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த டிராவல் கான்டெஸ்ட்ல 2.0வும் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த பயண அனுபவங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கலாம் விகடனோட. அது எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா my@vigadan.com அதுக்கு வந்து நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நம்ம நல்லா இருக்கிற கட்டுரைகளை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி ரொம்ப சிறப்பா இருக்க கட்டுரைகளுக்கு பரிசு தொகைகளும் உண்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ், அது போக இந்த போட்டியில ஜெயிச்சவங்களோட லிஸ்ட், இது எல்லாமே ஒரு லிங்க்ல நம்ம கீழே கொடுத்துருக்கோம், கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும். ஆமா, அதை படிக்கிறப்ப எனக்கே அங்கெல்லாம் போகணும்னு தோணுச்சு. பல கட்டுரைகளை நான் வந்து படிச்சிருந்தேன். போர்ச்சுகல், கம்போடியா. கம்போடியா போறீங்களா? நீங்க தான் இந்தோனேஷியா போயிட்டு இருந்தீங்க. சரி, கட்டுரை அனுப்பிச்சுட்டீங்களா? அதுக்கு சரி அனுப்பிச்சிடுறேன், நம்மளே அனுப்பிச்சு. சரி, ஓகே ஓகே. யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, யார் யாரெல்லாம் இன்னும் அனுப்ப போறீங்கிறத டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல வந்து இருக்கு. நம்ம வழக்கமான ஷோக்குள்ள போலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. 15 லட்சம் போட்டு விட்டாரா? அவர் இல்லப்பா, அவர் இல்லையா? அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவர் பிரதமர் மோடி. அந்த கூட்டத்துடைய தலைவர் யாரு? மோடி தானே, நிதி ஆயோக் தலைவர். நிதி ஆயோக்கோட தலைவரா? சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, IMF-ஓட தரவுகள் படியே இந்தியா உலக பொருளாதாரத்துல 4வது இடம் பிடிச்சிருக்குங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. ஓஹோ. முதலிடம் US, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்க வந்து 30.5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியில் வந்திருக்காங்க. 2வது இடம் சைனா, 19.2 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி. 3வது இடம் ஜெர்மனி, 4.7 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி. அடுத்த இடம் ஜப்பான் இருந்தது, அதை பீட் பண்ணி இப்ப இந்தியா வந்திருக்கு. 4.187 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இந்தியா, 4.186 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஜப்பான். எப்படியோ பீட் பண்ணிருக்காங்களா? நம்ம வந்து பீட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருந்தோம்னா 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிவிஆர் சுப்பிரமணியன். அவர் சொன்னாலும் எப்படி 4வது இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து கேட்கறாங்க. இது ஜப்பானோட ஒப்பிடும் போது மனித வளம் இங்க மேம்பட்டு இருக்கா, வளர்ச்சி இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில RBIயோட ஒரு தரவு வேற வெளியாச்சு. அதை வச்சு வேற காங்கிரஸ்ல இருந்து இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நிதியாண்டுல என்ன நடந்திருக்குன்னா, இதுவரையும் 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு 96% அந்த அந்நிய முதலீடுகள் வந்து குறைஞ்சிருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய முதலீட்டு வரவுங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்கிற கேள்வியை காங்கிரஸ்ல இருந்து கேட்கறாங்க. பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்நிய முதலீடு மட்டும் இல்ல, இங்க உள்நாட்டு நிறுவனங்களே இங்க உள்ள முதலீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. முதலீடு பண்றதுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அரசு இங்க இல்ல, பாஜக அதை அமைச்சு தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த அதிகாரப்பூர்வமான எந்த விளக்கமும் இது கொடுக்காதனால இந்த மாதிரி ஒயிட் வாஷ் அடிச்சிட்டு இருக்காங்க, சில விஷயங்களை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லட்டும். ஆனா அவரு பிஆர் சுப்பிரமணியன் வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அந்த தரவுப்படிதான் சொல்லணும் அவர் வந்து சொல்றாரு. இவர் RBI எடுத்துட்டு வராரு, அவர் IMF எடுத்துட்டு வராரு. 2 பேரும் பேசி ஒரு முடிவு. ஆனா என்னன்னா, இந்திய பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டுடைய மக்கள் தொகை. அது வந்து அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஃபண்டமெண்டல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதை மேம்படுத்த வேண்டியதுதான் நம்ம ஆட்சியாளர்கள் கையில கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். மாசம் தொடங்குற மாதிரி இருக்கு. டக்குனு வந்து பேசுறதுதான் தெரியுது, ஓகே கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்னு. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பேசுவாரு. 122வது மன் கி பாத் நிகழ்ச்சி நேற்று வந்து நடந்தது. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பேசியிருந்தாரு. அதை தாண்டி என்னன்னா, அடுத்த மாதம் வந்து யோகா தினம் வரப்போகுது. அதுல ஆந்திரால யோகா தினத்துல கலந்துக்க போறாராம்.
விசாகப்பட்டினத்துல. பாறை ரெடியா? அது அவருடைய வீட்டுலதான் இருக்கு அந்த பாறை. ஓ சரி சரி. அங்க ஆந்திரால எங்க என்ன பண்றாருன்னு அங்க வந்து யோகா மேட் மட்டும் இருந்தா போதும் அவருக்கு. ஓகே ஓகே. எல்லாருமே அந்த கலந்துக்கோங்கிறத சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி குஜராத்ல கிர் ஃபாரஸ்ட்ல சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கான். 674 இருந்து 871 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குஜராத்ல சிங்கங்கள் அதிகமாயிருக்கா? ஆமா. சிங்கத்துக்கு அந்த எவ்வளவு இன்ச்சு? இவருக்கு 56 இன்ச்சுங்கிறது விஜயபுரம் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கத்துக்கு 122 இருந்து 130 சென்டிமீட்டர் நினைக்கிறேன் செஸ்டோட அளவு. ஜியோட அதிகம் தான் சிங்கத்துக்கு. அப்படியா? சரி ஓகே. ஜியே சிங்கம் தான் பேசிட்டு இருக்காங்க பாஜக. சரி, அதை ஓரமா வச்சுட்டு நேத்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்டிஏ முதல்வர்கள் அவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூட்டியிருந்தாரு. எப்ப இந்த முதல்வர்கள் அங்க டெல்லிக்கு கூப்பிட்டு கூட்டம்லாம் போட்டாலும் அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த என்டிஏ முதல்வர்கள் மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி தான் நடந்தது. அதுல சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம துணை முதல்வர்கள், அவங்க கூட்டணியில் உள்ள துணை முதல்வர்களும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த க்ளோஸ்டு மீட்டிங்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, முதல் அட்வைஸே இதுதான் பண்ணியிருக்காராம், கண்டதை பேசி வைக்காதீங்க, நமக்கே அது பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம், இப்போ ஒரு எம்பி பேசியிருக்காரு, அதையும் பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து பேசாதீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காராம். அதை தாண்டி வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நம்ம அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் கவர்னன்ஸில், அதே மாதிரி பீகார் தேர்தல் வருது, இதெல்லாம் பற்றி பேசினதா சொல்கிறாங்க. பீகார்னு ஒன்று தான் நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, நேத்து வந்திருந்தாரு, இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாட்னால. தலைமை செயலாளருக்கே சம்பவம் பண்ணியிருக்காரு, அதான் ஹைலைட்டு. தலைமை செயலாளர் சித்தார்த் ஒரு பூச்செடியை கொடுக்க அதை வந்து தலைமைச் செயலாளர் தலையில வச்சுட்டு போக அனுப்பிச்சுட்டு இருக்காரு. கரகாட்டம் ஆடுங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுறாரு. இதே மாதிரிதான் இவர் கூடுதல் தலைமைச் செயலாளர். இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் வந்து இப்படி நின்றுகிட்டு இருந்தாரு. அவர் வந்து நேஷனல் ஆந்தம் பண்ணும்போது ஏதோ வம்பளுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இதை வேற பண்ணியிருக்காரு. இது இங்க ஆளுங்கட்சியில எப்படின்னா, எதிர்கட்சியிலையும் அங்க வந்து ஒரு சலசலப்பு நடந்திருக்கு பீகார்ல. இங்க லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜ் பிரதாப் யாதவ், இவர் வந்து இவரோட அந்த முகநூல் பக்கத்துல ஒரு போட்டோவை போட்டு, நாங்க வந்து 12 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இவங்க பேர் வந்து அனுஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட இருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டிருந்தாரு. இது பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவ் என்ன பண்ணாருன்னா, இவர் குடும்ப மரபுகளை மீறி சில விஷயங்கள்ல நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி கட்சியில இருந்து 6 வருஷம் வந்து நீக்கி இருக்காரு. ஏன் இது சர்ச்சையாச்சு அப்படின்னா, இவர் 12 வருஷம் அப்படின்னு சொல்றாரு ரிலேஷன்ஷிப்ல. இவருக்கு 2018 கல்யாணம் நடந்திருந்தது. அங்க பீகாரோட முன்னாள் முதல்வர் பிரசாத் ராயோட பேத்தியை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, ஐஸ்வர்யா. அது வந்து ஒரு 5 மாதங்கள்ல 2 பேரும் பிரிஞ்சு அந்த டைவர்ஸ் வழக்கு வந்து நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2018னா 12 வருஷம்னா 2012 இருந்தே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எதுக்கு புதுசா ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு பெண்ணை ஏமாத்தி இருக்காராங்கிறது பெரிய சர்ச்சையா மாறணும்னு தான் இந்த நடவடிக்கையை லாலு எடுத்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் அது வந்து லாலுவுக்கு ஏமாத்துறதுலாம் பிடிக்காது. ஆமா, அதனால வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுல வந்து என்னன்னா, அவர் வந்து அதை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவங்க அப்பாவும் வந்து அதை ஒரு பண்ணது தப்புன்ட்டாரு. அவங்க தம்பி தேஜஸ்வி யாதவும், எங்க அண்ணன் பண்ண தப்பு, சுதந்திரமா இருக்கிறது ஓகே தான், ஆனா இந்த மாதிரி சகித்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அவரு அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கினது சரின்னுலாம் அவரும் பேசியிருக்காரு. ஸோ ஹேக் பண்ணலன்னு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நம்புறாங்க போல. ஆனா பாத்தியா, பல அரசியல் தலைவர்களுக்கும் மூத்த மகன் மட்டும் ஒரு எளிமையா இருக்காங்க. யாருக்கு? நிதிஷ்குமார் மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆபரேஷன் சிந்தூரை பத்தியும் இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்றதுக்காகவும் 7 எம்பிக்கள் தலைமையில கொண்ட குழு அமைச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு இந்தியா மத்திய அரசாங்கம். கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாலாம் போனவங்க வந்து பேசினாங்க. குறிப்பா சசி தரூர் அமெரிக்கா வந்து போயிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து அந்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நான் தான் வந்து இந்த சீஸ்ஃபயரை ஏற்படுத்தின தொடர்ந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அதனால அங்க போனது கவனமா எல்லாரும் பார்த்தாங்க. அங்க போய் வந்து நாங்க ஆளுங்கட்சி சார்பா வரல, எதிர்கட்சியா தான் வந்திருக்கேன், ஆனா இந்தியாவா வந்திருக்கேன்னு வந்து பேசினாரு. இங்க பிஜேபி என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் பாகிஸ்தானை சரியா கையாளவே இல்லை, அவங்க வந்து ராணுவ நடவடிக்கை தீவிரமா காட்டல, தீவிரவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு அங்க போய் பதில் சொல்லியிருக்காரு சசி தரூர். காங்கிரஸோட ஸ்போக் பர்சன் மாதிரியே வந்து பேசியிருக்காரு. இந்த 16/11 அட்டாக் யாருனாலையும் மறந்துருக்க முடியாது மும்பைல. அப்போட பாகிஸ்தான் வந்து மறுத்தாங்க, எங்க நாட்டம் ஒரு இல்லைன்னா சொன்னாங்க, ஆனா நாங்க தகுந்த ஆதாரத்தை எடுத்து நாங்க வந்து அனுப்பிவிட்டோம். அதே மாதிரி ஒசாமா பின் லாடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததே வந்து பாகிஸ்தான் தான், அந்த ராணுவ
தலைமைக்கு பக்கத்திலே தான் இருந்தார் ஒசாமா பின் லாடன். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு கூட வந்து தெரியும். இது பாகிஸ்தான் தொடர்ந்து அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2015 நம்ம லாஸ்ட் வார்னிங்லாம் நம்ம வந்து கொடுத்தோம். அதுக்கு பிறகும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு அமெரிக்காவில் போய் வந்து சொல்லியிருக்காரு சசி தரூர். ஆமா, இவர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல வெளியுறவுத்துறை இணை அமைச்சர்லாம் இருந்தாரு. அந்த டைம்லேயே நம்ம பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணோன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே பிஜேபி அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுக்கு ஒரு பதிலடியாக தான் அதை பார்க்குறாங்க காங்கிரஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எம்பி ஒருத்தர் பேசியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் ஒருத்தர் பேசினாரு, இப்போ எம்பி வந்திருக்காரு. ஆமா, இப்போ பிரதமர் மோடி தலைமையிலான அந்த என்டிஏ முதல்வர் சந்திக்கிறப்ப யாரும் வந்து தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பேசணும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டால் ஒன்றுமே இல்லை. அதனால அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, விஜய் ஷா ரொம்ப தரமற்ற கருத்துக்களை கர்னல் சோஃபியா குரேஷி மேல வச்சிருந்தாரு. நீதிமன்றமே விசாரிக்க ஆரம்பிச்சு மன்னிப்புலாம் கேட்டா கூட விடமாட்டோம்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை இன்னும் லைவ்ல தான் இருக்கு. அதுக்கு நடுவுல ஹரியானாவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ராம் சந்தர் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது கூட்டத்துல இருந்து பேசுறப்ப அங்க இருக்கிற பெண்கள் ரொம்ப துணிச்சலா இல்ல, அந்த பெண்கள் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக வந்து போராடி இருக்கணும், அது வந்து அக்னிவீர் திட்டத்துல பயிற்சி எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்க வந்து தீவிரவாதிகளை வந்து வென்றிருப்பாங்க, பெண்கள் வந்து அப்படி பண்ணவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்காரு அவரு. அதான் அவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு அரசை நோக்கி கேள்வி கேட்டா இப்படி ஒரு விஷயத்த அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பயங்கர எதிர்வினைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து நம்மளே பாதுகாத்துன்னு போல தெரியுது. அப்படித்தானே அவர் சொல்ல வர்றாரு. அந்த சொல்ல வர்றாரு, அதாவது ராணி லட்சுமி பாய் எல்லாம் எப்படி இருந்தாங்கிற மாதிரி என்னென்னமோ பேசியிருக்காரு அங்க. இவர் மட்டும் இல்லாம ஏற்கனவே மத்திய பிரதேச அமைச்சரை சொன்னீங்க, மத்திய பிரதேச துணை முதல்வர் நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் தேவ்தா அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நாட்டு மக்கள் ராணுவம் எல்லாம் மோடி காலடியில போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து ராணுவத்தை கொச்சப்படுத்துற வகையில அவரும் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கார்கே வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மனநிலையை தான் இவங்க எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவங்க யார் மேலேயுமே பிரதமர் நடவடிக்கை எடுக்கலை. இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் பாஜக என்ன நினைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி, இது வெக்கக்கேடான விஷயம் இவங்க பண்றதெல்லாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ இவ்வளோ தூரம் கொச்சையான வகையில் அவதூறான வகையில் தொடர்ந்து பிஜேபிக்காரங்க அதுவும் முக்கியமான பதவியில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக மீளிடமும் ஆர்எஸ்எஸ் மீளிடமும் கண்டிக்கவே இல்லை அப்படின்னா எதை காட்டுது? இன்னும் நிறைய பேசுங்கிறதானே வந்து காட்டுது. நிதி ஆயோக் கூட்டமும் முடிஞ்சு அதன் பிறகு என்டிஏ முதல்வர்கள் கூட்டமும் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கெல்லாம் போய் செட்டில் ஆகி பூச்செடிலாம் தலையில விடுத்து விளையாடுற அளவுக்கு போயிருச்சு. ஆமா, அங்க பீகார்ல. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல எப்படி நீ நிதி ஆயோக் போனீங்கிற பஞ்சாயத்து ஓயவே இல்லை. நிதி பிரச்சனையை மட்டும் விட மாட்டேங்கிறாங்கல்ல. முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அடிச்சு சொல்றாரு, வெறும் 3 வருஷமா ஏன் போகவே இல்லை? 3 வருஷமா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியும் திட்டங்களும் வாங்கியிருக்க முடியும். நிதி தேவைக்காக தானே போனாங்க இப்ப. அதுதான். ஆனா இப்ப கடைசி நேரத்துல எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் முதலமைச்சர் வந்து போயிருக்காரு. அதனால தனிப்பட்ட முறையில மோடி சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் மட்டும் இல்லாம விஜயும் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, போன வருஷம் ஏன் போகல அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் அடுக்கி ஒரு வீடியோ போட்டாரு ஸ்டாலின். இந்த வருஷமும் அதே பிரச்சனைலாம் தொடருது, அப்ப ஏன் போனீங்க அப்படின்னா அவரே கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை படுத்துற பாடுதான் அப்படின்ட்டு இருக்காரு. முதல் வரிசையில சந்திரபாபு நாயுடுக்கு இடம் கொடுத்திருந்தாங்க, அவர் நேரடி கூட்டணி. அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் இடம் கொடுத்திருந்தாங்க, இது மறைமுக கூட்டணி. இதை தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் குடும்ப வாரிசு நிதிக்காக தான் வந்து போயிருக்காரு, இது மக்கள் நிதிக்காக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. இன்டெரக்டா உதயநிதியே நிதியும் குறிப்பிட்டிருக்காரு விஜய். ஆமா, அதேதான் பதில் சொல்லியிருக்காரு. அது எடப்பாடிக்கு சொன்ன பதில் மாதிரிதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரு, விஜய்க்கெல்லாம் அவர் வந்து சொல்லல. ஆனா அவங்களே புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல நாங்க நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தி இருக்கோம், அதெல்லாம் நம்ம சொல்றதுக்காக போனோம். இன்னொன்னு என்னன்னா, 2040 இந்தியாவுடைய பொருளாதாரம் $30 ட்ரில்லியன் எக்கானமி தொடுலாம் சொல்றாங்க. அதுல தமிழ்நாட்டுடைய பங்கு $4.7 ட்ரில்லியன் இருக்குங்கிறத நான் சொல்ல போனேன் அப்படின்னு வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. கடிதமே எழுதி அங்க அனுப்பிச்சிருக்கலாமே. அங்க அனுப்பல, இங்க உடன்பிறப்புகள் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த உடன்பிறப்புகள் எழுதுற கடிதத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. சில பேர் வெள்ளைக்குடி ஏந்திட்டு போறோம்லாம் சொல்றாங்க, அவங்கதான் வெள்ளைக்குடி ஏந்திட்டு ரயிலுனாலே பயந்துட்டு கட்சியில் அடமான வச்சவங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம திட்டங்கள் நிறைய திட்டினதுனாலதான் தமிழ்நாடு பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல நம்ம பங்கு இருக்கணும் இல்லையா, தமிழ்நாட்டோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம உதவணும் இல்லையா, அதனாலதான் நம்ம அங்க போனோம். அது லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, அந்த இதெல்லாம் நிதியெல்லாம் விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராமா. கல்வி நிதி, இந்த நிதி எல்லாம் சொல்றேன். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து எழுதியிருக்காரு
எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நானும் தலைவர் தான், நானும் டெல்லிக்கு போனேன் அப்படின்லாம் சொல்றதை நிறுத்துங்க போதும்னு ஒரு 4 இம்மா போட்டு விட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க மிஷன் சக்சஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா மிஷன் ஃபெயிலியர் தான் நீங்க போன விஷயம். பின்னாடி வந்து சட்டை கிழிஞ்சுதான் இருக்கு, முன்னாடி மட்டும் மேக்கப் போட்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த முன்னாடியும் சட்டை கிழிஞ்சிருந்தா நாஸ்டாலஜியாவா இருந்திருக்கும், அந்த சட்டமன்ற நினைவுகள்லாம் வந்திருக்கும்னு ஒரு பதில போட்டிருக்காரு. அவரும் அதுல சொல்லியிருக்காரு, குடும்ப நிதிக்காக தான் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு வந்து எடப்பாடி திரும்ப சொல்லியிருக்காரு. வடிவேலு தான் ஹாட் டாபிக்ங்கிறது அரசியல்வாதிகளுக்கு எல்லா அறிக்கையும் எல்லாருடைய பேச்சிலும் வடிவேல் நிலாக்குங்கிறது இருக்கு. அதான் துரைமுருகன்ட்ட வந்து விஜயபதி கேக்குறாங்க, இந்த பச்சா அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னா சொல்றாரு அவரு. ஓஹோ. அதே மாதிரிதான் சேகர்பாபும் சொல்றாரு, நேற்று முளைச்ச காலானில நாங்க ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றது விஜய் இருந்து லெப்ட் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்னைவா லெப்ட் டீல் பண்றீங்க இருங்கன்ட்டு 2 அறிக்கை எடுத்து விடுவாரு. அதுதான் பண்ணுவாரு அதிகபட்சம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட சேலம் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு இமெயில் மூலியமா. அப்புறம் மோப்பனாயோட போய் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே சென்னை வீட்டுக்கும் இந்த மிரட்டல் வந்துருச்சு. யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களாம் காவல்துறை. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு இந்த மாதிரி தான் வந்தது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி. ஆபிதி குமார் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி Z+ பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும், நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு அமித்ஷாட்ட கேட்டிருக்கலாம் அங்க போனப்பே டெல்லிக்கு. Z+ கொடுங்கன்னு வந்து கேக்குறாரு. ஓகே, அதிமுகவின் சார்பாக கொடுப்பாங்களா அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கிடையில மாநிலங்களவை சீட்டு கொடுங்கன்னு நிறைய பேர் 2 கட்சியிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜூன் 19ஆம் தேதி அந்த மாநிலங்களவை 6 இடங்கள் காலி ஆகுது, அதுக்கான தேர்தல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வைகோக்கு கிடைக்குமா இல்லை கமலுக்கு கிடைக்குமான்னு இந்த பக்கம் ஒரு பிரச்சனைனா, அங்கே வந்து யாருக்கு திரும்ப கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று ஓபிஎஸோட எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் தான் நமக்கு 2 கிடைக்கும் எம்பி சீட்டுலாம் இப்போவே அந்த கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுகலையும். தேமுதிக ஆனால் கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அது கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியும், அதிமுகவும் தெரியும். இருந்தா கூட சொல்லி பார்ப்பாமேன்னு தேமுதிக சொல்றாங்க. தேமுதிகல இப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் வந்து போட்டிருக்காங்களாம். அப்படியா? எல்லா மாவட்டங்களுக்குமே போட்டிருக்காங்க, இருக்காங்க. ஆளு விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்கதானப்பா செய்யறாங்க. அவங்கெல்லாம் கூட தலைமை மேல அப்செட் ஆகி வெளியே போறதா சொல்றாங்க. ஓகே, அரசியல்ல வர்றதும் போறதும் சகஜம் தானே. ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸ் மூத்த பையன் தான். ஆமா, அத பிரச்சனை ஒன்றும் ஓயவே இல்லை. அன்புமணி சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுறப்ப எனக்கு தூக்கமே இல்லை, ஏன் தலைவர் பதவி எடுத்தாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே வந்து பறி போயிடுச்சுலாம் வந்து குமுறி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் ராமதாஸ் எங்களுள்ள கோஷ்டியே கிடையாது, அரசியல் தான் சில கோஷ்டி இருக்கத்தான் செய்யும், அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாரு. இது சமூக முன்னேற்ற சங்கம் அந்த கூட்டம் வந்து திண்டிவனத்துல தனியார் மண்டபத்துல வந்து நடந்தது. தைலாபுர தோட்டத்துல நடத்தி பார்த்தாரு, யாரும் வர மாதிரியே இல்லை. சரி, ஒரு திருமண மண்டபத்தை புக் பண்ண அங்க ஆளை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆனா அன்புமணி ராமதாஸ் வரல. ஜிகே மணி உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து ராமதாஸ் இந்த சமூக முன்னேற்ற சங்கத்துக்கு மாசம் 500 ரூபா அந்த பணத்தை கொடுத்துருங்க, எல்லா சமூகம் வந்து முன்னேறணும், பாட்டாளி வர்க்கம் கல்வியறிவை வந்து மேம்படுத்தணும், பெண்கள் வந்து முன்னேற்றணும்னா வந்து பேசியிருக்காரு. ஓஹோ, அது சமூக முன்னேற்ற சங்கம்ல அங்க போய் அப்புறம் இப்படி கூட பேசுறா எப்படி? அதான் பேசியிருக்காரு. அப்படியே வந்து தலைவர் பதவி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எதுவும் கேட்கல. ஆனா என்னன்னா, அந்த இளைஞர் தலைவர் இருக்காருல்ல முகுந்தன், அவரு திருப்பியும் கூட்டத்துல எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காரு. இந்த எம்எல்ஏ குரு அவரோட 7ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்து நடந்தது. அதுல ராமதாஸ் கூட அவரும் வந்து கலந்துக்கிட்டு, இப்ப தெரியுது ஏன் அன்புமணி அங்க வரலன்னு. இதே அவர் வந்தா நான் வரமாட்டேங்கிற மாதிரி மூட்ல இருக்காரு. இதுக்கடையில அந்த யூபிஎஸ்சி தேர்வுல வேற ஒரு சர்ச்சையாயிருக்கு. ஆமாப்பா, இது வந்து முதல்நிலை தேர்வு வந்து நடந்திருக்கு இந்தியா முழுவதும். அதுல வந்து தந்தை பெரியாரை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. அவருக்கு பின்னாடி வந்து சாதி அடையாளத்தோடு அந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டதான் சர்ச்சையா மாறி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க பெரும்பாலும் யாரும் ஜாதி பேரே போட்டுக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான். போட்டாலே ஐயோ சொன்னாலே கூட பல பேர் வந்து கூச்சப்படுவாங்க, தர்ம சங்கத்துக்குள்ள ரொம்ப கேவலமா நினைக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு ஆளரை அவருக்கு பேருக்கு பின்னாடி எப்படி ஜாதி பேரை போடலாம்னு சொல்லிட்டு திமுக உள்ளிட்ட எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. இது வேணும்னே தான் அப்படி இருக்கு யூபிஎஸ்சி தேர்வாணையம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அதெல்லாம் கிடையாது, அங்க இருக்க அதிகாரிகள் தப்பு பண்ணிருக்காங்க,
பெரியார் அப்படிலாம் நம்ம இது பண்ண சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, இது தவறுதான் அப்படின்னு சொன்னா கூட இருந்தாலும் இந்தியா முழுக்க அவரை எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனாலதான் நாங்க அப்படி போட்டிருக்கலாம் அவங்க. ஏன்னா நாங்க தெலுங்கானா போனப்ப பெருந்தலைவர் காமராஜரையே காமராஜ் சாதி பேர் பக்கத்துல போட்டுதான் வந்து போட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்றாங்க. காமராஜ் கூட கரெக்டா அவங்க பார்த்துருப்பாங்க, நோட் பண்ணிருப்பாங்க தமிழிசை, அது தெரியுது அவருக்கு. அதுதான் அப்படி பண்ணவே கூடாது, தவறுன்னு சொன்ன தலைவருக்கு பேருக்கு முன்னாடி எதுக்கு வந்து போடணும். ஆமா, இன்னைக்கு வேற பவன் கல்யாணம் கூட்டு வந்து ஒரு வேலை கையில பரிசா கொடுத்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரனும் வந்திருந்தாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு பவன் கல்யாண சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட வாக்குகளை கவரணும்னு பவன் கல்யாணம் அங்க இருந்து இங்க கூப்பிட்டு வராங்களாம். அவர் இன்னும் ஆந்திரால இன்னும் டெவலப் பண்ணல, ஆனா இங்க வந்துட்டாரு. இப்ப அடுத்த மாசம் முருக பக்தர் மாநாடு அதுக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்களா. அது யார கூப்பிட போறாங்க? பவன் கல்யாண், யோகி ஆதித்யநாத் வேற வரதா சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முருக பக்தரா? யாரு? யோகி ஆதித்யநாத்தா பவன் கல்யாணா? யோகி வந்து இவரு முருக பக்தர் தான். ஏன்னா ஆறுபடை வீட்டுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார் பவன் கல்யாண். ஆமா, இதுல வேற இன்னைக்கு வந்து 10 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. திருவான்மையூர்ல நிகழ்ச்சி தொடங்கி இருக்காங்க. 10 மணிக்கு தொடங்கும் போட்டிருந்தாங்க. 12:30 மணி வரையும் தொடங்கல. ஏன்னா கூட்டமே வரலையா. ஒரு அப்செட் ஆயிட்டாராம் பவன் கல்யாண். என்னங்க நான் வருவேன், கூட்டம் கூட்டுவீங்க, மாசா இருக்கும்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு 12:30 மணிக்கு எப்படியோ ஆளை சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒத்துக்கிட்டு இருக்காரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி. அவர் நெஞ்சுக்கு நீதியில எழுதியிருக்காரு. இது ஏன் ஸ்டாலினுக்கு பிடிக்கலன்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் தான் ஞானசேகரன். போன வருஷம் டிசம்பர் மாதம் நடந்தது. இப்போ வந்து நீதிமன்றமே தானா முன் வந்து ஒரு குழுவை அமைச்சு விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்க போறாங்க வர புதன்கிழமை மே 28ஆம் தேதி. ஒரு 4-5 மாசத்துலயே விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்க போற முக்கியமான வழக்குன்னு வந்து சொல்றாங்க. ஞானசேகரனுக்கு நிச்சயமா கடுமையான தண்டனை கொடுப்பாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பாப்போம் என்ன கொடுக்க போறாங்கன்னு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ல நல்ல மழை, குறிப்பா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அப்படின்னு ஆரம்பிச்சு விருதுநகர் வரைக்கும் நல்ல மழைன்னு வந்து சொல்றாங்க. ஆமா, அதுவும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சில 353 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்குதா சொல்றாங்க. நீலகிரியில சின்ன சின்ன நிலச்சரிவுகள் இதெல்லாம் இருக்கு. பேரிடர் மீட்பு குழுவும் அங்க தயாரா இருக்கிறாங்க. இனிமேல் மழை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மட்டும் இல்லாம மகாராஷ்டிராலெல்லாம் அலர்ட் கொடுத்து மும்பையெல்லாம் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியும் வந்து மிதந்துட்டு இருக்கு. ஆம் ஆத்மி வந்து நாங்க வந்துட்டா சரி பண்ணிடுவோம், நீங்களே பாருங்க இப்படிதான் இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் வாரம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கேரளாலையும் நல்ல மழை தான் அங்கேயும். மே மாசம் எல்லா பக்கமும் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து கோடை காலமா இல்ல மழை காலமான்னு தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் மோதலை வர்த்தகத்தை முன்வைத்து நான் தான் தீர்த்து வைத்தேன், டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் பேசுறாரு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காருன்னு போட்டுருக்காங்க. ரிப்பீட் மூட்ல போய்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மே மாசத்துல நாங்க 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்றாங்க. ஆனா தோனி சொல்லியிருக்காராம், இதான் நான் கடைசி மேட்ச்னு சொல்ல மாட்டேன், மட்டும் வருவேன் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால சிஎஸ்கே ரசிகர்கள் உடஞ்சு போயிருக்காங்க. சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்காரு. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஆடத கடி விட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படா அடுப்புலாட்டு, 1.5 மாசம் முடியலையா, திறந்து விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்ரீலங்கா கூட சண்டை வந்தா இருக்கிற ஸ்ரீ எல்லாம் எடுத்துருவீங்க தானடா. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு யாருக்கு விருது கொடுக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. பிரதமர் மோடி மன் கி பாத்ல பேசியிருக்காரு, சொன்னா பல முறை விருது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 பேரும் அந்த நிதி ஆயோக்கை வச்சு எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சண்டை போடுறாங்க. அது கூட பாட்டுக்கு பாட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆமா, தக் லைஃப் நடுவில் வராரு. ஆனா அது அனௌன்ஸ் பண்ணி போகப்போதான் தெரியும். கடைசியில தக் லைஃப் கமல் கொடுக்காம இருந்தா சரி திமுக. ஆமா ஆமா, வைகோ வந்து தட்டிட்டு போகாம இருந்தா சரி. யார் கொடுக்கலாம்? யாரு கொடுக்கறது? பவர் ஸ்டார் சீனிவாசன். அங்க ஆந்திரால இருந்து கூட்டு வந்து இருக்கா? ஆமா, ஆந்திரால இருந்து கூட்டு வந்து கடைசியில காமிச்சிருக்காங்களா, பெரிய கூட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஏன் அவர் போற இடம் பூரா ஆந்திரால, அவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அது மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் நமக்கு மாசு இருக்கும்னு நினைச்சு வந்தாரு. கடைசியில கொஞ்சம் தமாசா ஆயிடுச்சு. ஆமா, அது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா அது ஒரு காரணம் சொல்றாங்களே. அதான் இல்ல, அண்ணாமலை வந்து ஒரு யங் ஃபோர்ஸா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு யங் ஃபோர்ஸா நம்ம ஒண்ணு இறக்குவோம்னு தான் இப்ப இறக்கிருக்காங்களாம். பவன் கல்யாணம் வச்சு அறுவடை பண்ணலாம்
வாங்கலாம் வாக்குகள்னு. அண்ணாமலை எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாராமா. கட்சி தலைவர்களும் ஒரு பேருக்கு தான் கூப்பிடுறாங்களாம். அவர் வரலன்னா ஓகே தான், ஓரமாவே இருக்கட்டும் அப்படியே குடும்பமா நினைக்கிறாங்க போல. ஏன்னா நிறைய பெரிய தலைகள்லாம் சேர்ந்து அவர் வந்து வீழ்த்திருக்காங்க. அவர் வந்து இப்ப நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், தேவையில்லாத வேலையெல்லாம் நான் கலந்துக்கிறது வேற சொல்லியிருக்காரு அவரு. இதெல்லாம் தேவை, கட்சியோடைய வேலைகளே தேவையில்லாத வேலைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை பவர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறாரோ. சரி, பவர் ஸ்டாருக்கும் வெயில் கொடுத்தாங்க தமிழி சவுந்தரராஜன், அவங்களே விருது கொடுக்கலாம். அவர் நிறைய நினைச்சிட்டு வந்துருவாப்புல, அல்லை கடலை நான் கூட்டு வந்துருக்குன்ட்டு. பார்த்தா காலையில கடையில டீ ஆத்திட்டு போயிருக்காரு. அதுதான் கடைசியில நான் வந்ததே யாருக்கும் தமிழ்நாட்டுல தெரியலங்கிற மாதிரிதான் அவர் ரியாக்ஷன் இருக்குது. அலை கடல் என்னங்கிற விருதை பவர் ஸ்டாருக்கும் தமிழிசைக்கும் வந்து கொடுத்துட்டு ஓகே விடைபெறலாம். நன்றி. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.